வறட்சி அப்படிங்கிறது நம்ம தோல்ல ஒரு இயல்பாகவே ஒரு எண்ணெய் தன்மை வந்து இருக்கும். அது கூட கொஞ்சம் வாட்டரும் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஒரு ஹைட்ரேஷனும் வந்து அந்த இடத்துல இருக்கும். நல்ல ஒரு குளிர்காலத்துல காற்றுல அதிகப்படியான வறட்சி இருக்கும் பொழுது, இந்த எண்ணெய் பசை தன்மையும், அங்க இருக்கக்கூடிய ஒரு தண்ணீரும் வந்து முழுவதுமாக நம்ம ஸ்கின்ல இருந்து ஆவியாகி போறது தான் வந்து தோல் வறட்சி உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணம். இது யாருக்கெல்லாம் அதிகமா வரும்? ஸோ ஸ்கின் வந்து இயல்பாவே ட்ரையா இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமா பார்த்தீங்கன்னா, உடம்புல வாதத்தினுடைய அளவு அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள், செரிமான கோளாறு இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ வாதம் அதிகமாகுறது அப்படிங்கிறது எப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஸோ அவங்களுக்கு இயல்பாகவே ஸ்கின் ட்ரையா இருக்கும். அதே மாதிரி வந்து செரிமான கோளாறு இருக்கும். மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை இருக்கும். தூக்கம் வந்து சரியா வராத ஒரு நிலை இருக்கும். புளிப்பு சார்ந்த உணவுகள அதிகமா வந்து எடுத்துப்பாங்க. உடல்ல ஏதாவது ஒரு வலி வந்து சொல்லிட்டே வந்து இருப்பாங்க. இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா, அவங்க வாதம் சார்ந்த ஒரு உடல்நிலையா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியா வந்து செரிமான கோளாறுகளோட தோல் வறட்சி அப்படிங்கிறது உண்டாகும். அது மட்டும் இல்லாம சாதாரணமான ஒரு சூழ்நிலை விட இந்த காலகட்டத்தில வந்து அதிகமா ஹாட் வாட்டர்ல வந்து குளிப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ ரொம்ப ஹாட்டான தண்ணீல வந்து குளிக்கிறதுனால தோலோட அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து சொல்லுவோம். ஒரு பேரியர் வந்து ஆயில் இருக்கிறது, அது மாரி வாட்டர் வந்து அங்க ஸ்டாக்னேட் ஆகுறது. இந்த 2 விஷயமே வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ ரொம்ப ஒரு ஹார்ஷான சோப்லாம் வந்து யூஸ் பண்றது, அடிக்கடி வந்து சோப்ஸ் வந்து யூஸ் பண்றது, இந்த காரணத்தினாலயும் தோல்ல வந்து வறட்சி வந்து உண்டாகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து தோல் வறட்சி உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணம். இது இல்லாம சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, எக்ஸிமாங்கிற கரப்பான் மாதிரியான பிரச்சனை வந்து இருக்கிறவங்க, இவங்களுக்கும் வந்து தோல் வறட்சி கூடுதலா இருக்கும். அதுவும் நான் சமீபத்தில பார்த்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கு முடக்குவாதம் வந்து இருந்தது. முடக்குவாதத்தோட அவங்களுக்கு தோல்ல நல்ல ஒரு வறட்சி வந்து இருக்குது. அவங்களோட உடல் வந்து வாத உடல். ஸோ அந்த வாத உடல்னருக்கு வந்து தோல்ல சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப காமனா வந்து வரும். வாதமலாது மேனி கெடாது அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ முடக்குவாதம் அப்படிங்கிறது ஒரு வாத சம்பந்தமான ஒரு பிரச்சனை தான். அவங்களுக்கு இந்த தோல் வந்து நல்லா வறட்சி அடைஞ்சு தோல் வந்து நல்லா இழுக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாதம் அதிகமா வர்றதுனால தான் வரும்.